ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலைகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சில நேரம் உண்மையான எதிரி யாருன்னு கண்டுபிடிக்காதனால தான் மனைவி புருஷனும், புருஷன மனைவியும், பெற்றோரை பிள்ளைகளும், பிள்ளைகள் பெற்றோரும், சகோதர சகோதரிகளும் சண்டை போடுகிறோம், மனஸ்தாபம் வருகிறது. உண்மையான யார் எதிரி யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரே ஒரு எதிரி உண்டு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்பதை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். உலகத்தில் பிறந்த எந்த மனிதர்களும் நமக்கு எதிரிகள் அல்ல. ஒருமுறை கடும் இரவான நேரத்தில் 2 போர்க்கப்பல்கள் 2 சந்திக்கிறது. 2 பேரும் சரியான தொடர்பு கொள்ள முடியாதனால ஒருவரை தாக்கி கொண்டார்கள். 2 கப்பலும் சேதமடைந்தது. நிறைய பேர் சேதப்பட்டார்கள். காலையில் விடிந்தபோது பார்த்தால் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த 2 போர்க்கப்பலிலும் இங்கிலாந்து கொடி பறந்தது. எவ்வளவு வேதனை! 2 பேரும் இவங்க அவங்கள எதிரி நினைச்சாங்க, அவங்க இவங்க எதிரி நினைச்சாங்க. இந்த 1800 நடந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் ஜெர்மனும் ஒன்றா கூட்டாக இருந்தாங்க. இங்கிலாந்து தனியாக இருந்துச்சு. அப்போ அவங்க ஒரு சண்டை ஆரம்பித்த போது இந்த கூட்டுப்படையில் பிரான்ஸுக்கும் ஜெர்மனுக்கும் கூட்டுப்படையில் இருந்தவர்கள் கீழ் அதிகாரிகள் ஒருத்தர் பிரச்சனையாக இருக்கலாம் அறிந்து அந்த மெயின் தளபதி 2 பேரையும் கைகளை பிடித்து தூரத்தில் இருக்கிற அந்த எதிரியை காட்டினார். இவன் தான் எங்கள் இது, நீங்கள் இல்லை எதிரி என்பதை காட்டினார். அண்டாய் பிறந்த பிள்ளைகள் தேவ சுத்தம் இல்லாமல் புருஷன் மணியாக நினைவு முடியாது. தேவ சுத்தம் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் பிள்ளையாய் பிறக்க முடியாது. ஆமென். ஆணுடைய சுத்தம் சகோதராக இருப்பது, புருஷன் மனைவியாக இருப்பது, பெற்றோர் பிள்ளைகளாக இருப்பது தேவ திட்டம். ஒரு நாளும் யாரையும் எதிரியா பார்க்காதுங்க. வாசிக்க கேட்கலாமா? லூக்கா 11:17. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். ராஜ்யமும் விழுந்து போகும், வீடும் விழுந்து போகும். அப்படின்னு நினைச்சு ஐக்கியமா செயல்படும். யாராவது ஒரு மனசார்ந்த மன்னிப்பு கேட்டுருங்க, ஐக்கியப்படுங்க, சேர்ந்து வாழுங்கள், கூட்டு முயற்சி பண்ணுங்கள். அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு. ஆமென். ஐக்கியமாய் செயல்பட கர்த்தர் கிருபை தருவார். மனஸ்தாபங்களை விட்டுருங்க, மன்னிங்க, சேர்ந்து வாழுங்கள். யாரையும் எதிரியா நினைக்காதுங்க. பிசாசு மட்டும்தான் எதிரி. அவன் தான் பகையும் வன்கணையும் உண்டாக்குறவன். அவன் தான். அவன் நம்ம மேல வன்கணா இருந்து நமக்குள்ள ஏதாவது கிரியேட் பண்ணி பிரிக்க பார்ப்பான். அன்போடு வாழுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. ஐக்கியத்தினால் வாழ்கிற சகல ஆசீர்வாதங்களை உரித்தாகட்டும். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிசாசுதான் எதிரி என்பதை கண்டுகொண்டு சரியாய் யுத்தம் பண்ண உதவி செய்யும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.